ஓவியம், சிற்பம், நடனம், இசை என்ற வரிசையை நாங்கள் கவின்கலைகள் அல்லது அழகு கலைகள் என்று சொல்லுவோம். சங்க காலத்தில் பிறகு சங்கரிய காலம், பிறகு பல்லவர் காலம், சோழர் காலம், அப்படி நாயக்கர் காலம் என்று சொல்லி 20ஆம் நூற்றாண்டு வரைக்குள்ள எங்களுக்கு பாரதியோட ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வந்து சேருது. நியாயம் நியாயம் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கீழில் யானும் நீயும் எவளி அறிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. என்னை அடிக்கடி பாதிச்சு கொண்டிருக்க சங்ககால பாடல்களோ அந்த மொழியில இருக்கிற சந்தங்கள் எல்லாம் அவ்வளவு பிடிச்ச ஒரு விஷயம். சங்க காலத்துக்கே ரொம்ப பெண்பா புலவர் இருக்குன்னா மிக முக்கியமானவரால் வெள்ளி வீதியார். வெள்ளி வீதியாருடைய அந்த தொடர்ச்சியை நீங்கள் பிறகு ஆண்டாளுக்களை பார்க்கலாம். பிறகு ஆண்டாளுக்கு பிறகு ஒரு பெரிய இடைவெளி தான் இருக்கு எங்கள்கிட்ட. அந்த இடையில வேறு வேறு எல்லாம் இந்த பெண் சார்ந்த சில ஆளுமைகள்லாம் வந்திருக்கு நம்ம காரைக்காலம் மேல அப்படி எல்லாம் தருணவங்களுக்கு. ஆனால் இதுல நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால், அப்ப சங்க காலத்துல எப்படி இருந்த அந்த கவிதை மரபு சங்கரிய காலத்துல வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு நீதியை சொல்ல வேண்டிய தேவை வருது. அதுக்கெல்லாம் ரொம்ப அரசியல் காரணங்கள் இருக்குது. அங்க 11 மேற்கணக்கு நூல்கள் வருது சங்க காலத்துல. சங்கரிய காலத்துல வரைக்கும் 11 கீழ்கணக்கு நூல்கள் வருது. அப்ப ஒரு திசை மாறி செல்கின்ற ஒரு சமூகத்தை இழுத்து பிடிச்சு வழிபடுத்த வேண்டிய ஒரு தேவை ஒன்று அங்க வந்துட்டுது. அது அந்த 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 ஒரு மிகப்பெரிய ஒரு அரும்பணியை வந்து அந்த காலத்துல இந்த புலவர்கள் வந்து கையில் எடுக்கிறபடியாக தான் நாங்கள் வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள் என்று எங்களுக்கு வந்து அதில் மிக முக்கியமாக வந்து நாலடியார், நான்மணிக்கடுக, இன்னா 40, இனிவ 40 எல்லாம் வருது. அந்த நாலடியார் எல்லாம் மிக மிக அற்புதமான விடயங்களை எல்லாம் சொல்லும். வேறு இடங்களே நான் இதை கதைச்சிருக்கிறேன். எனக்கு மிக பிடித்த ஒரு செய்யுள் உண்டு. இந்த உறவுகள் எப்பொழுதும் இந்த உறவுகள் வந்து எங்கள்கிட்ட இருக்கின்ற போது கூட வந்து இருக்கும் அந்த உறவு. ஆனா எங்கள்கிட்ட ஒண்ணு இல்லை என்று அறிஞ்சதுக்கு பிறகு மெதுமெதுவா அந்த உறவுகள் எல்லாம் விட்டு விட்டு போயிடும். அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வர் உறவல்லர், அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு என்று சொல்லி. அப்ப இதெல்லாம் என்னன்னா, இது மிகச் சாதாரணமாக விளங்கக்கூடிய அளவில் ஒரு உறவு என்று சொல்றது எப்படின்னு சொன்னா, சாதாரணமாக பறவை வந்து குளத்துல நீர் வத்தின பிறையிலேருந்து பிரயோசனம் இல்லை, நான் பறந்து போயிடுவோம்னு போறது அப்படியானதல்ல உறவு. அந்த குளத்துல நீர் இருக்கின்ற போது அதனுடைய பயனை பெற்று வாழ்ந்த நீர் தாவரங்கள் எப்படி அது வற்றிய பிறகும் இருக்கு, அதே போல அந்த உற்றுளி தீர்வர் உறவல்லர் என்று சொல்லி. அப்ப இது நமக்கு ஏதாவது எடுக்கண் உற்றுளி எங்களை விட்டு போறது உறவல்ல, சரியான உறவல்ல. அவ எது சரியான உறவு? இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி சேர்ந்து இருக்க வேணும். அதுதான் உண்மையான உறவு. அதுக்குத்தான் இந்த ஓமை. மாம்பலும் நெய்தலும், கொட்டியும் அருமை. அதை விட வேற என்ன சொல்லணும்? கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு. அப்ப இதெல்லாம் வந்து பாருங்க, அந்த அந்த ஒரு வகையில இந்த சிதறி போகக்கூடிய மிக அற்புதமாக பாருங்க, அந்த உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய திரிகடுகம் என்று சொல்றது, சுக்கு, மிளகு, திப்பிலி. அப்ப இப்படி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் எழுதி இருக்கிறார். அப்ப இப்படி வந்தது மிக அற்புதமான ஒரு திருக்குறளை பிறகு கொண்டு வந்து எங்களுக்கு தருது. இது வந்த பிறகு எங்களுக்கு பல்லவர் காலம் வரைக்குள்ள அந்த கவிதை மரபு இன்னொரு கட்டத்துக்கு அது மாற்றம் அடையுது. அந்த அதாவது ஒரு தமிழ் மரபுப்பட்ட வாழ்க்கையில இருந்தவர்கள் பிறகு இன்னொரு கட்டத்தில் ஒரு சிதைந்து போன ஒரு வாழ்க்கைக்கு மாறிக்கொண்டிருக்கல அந்த இடத்துல வந்து கோயில் சார்ந்த பண்பாடு, அது சோழர் காலத்துல அது உச்சம் வருது. அந்த பண்பாட்டுக்களால இந்த மக்களை வந்து நெறிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அங்க வந்து நாயன்மார்களும் ஆழ்வார்களும் எடுத்திருக்கணும். இதை பற்றி நாங்கள் வேறு ஒரு அரங்குல நாங்கள் இதை பற்றி விரிவாக கதைச்சிருக்கிறோம் நினைக்கிறோம். அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னால், அது இந்த ஒரு நாயக நாயகி பாவமாக அல்லது ஒரு ஆண்டான் அடிமையாக இவ்வாறு பல்வேறு விதங்கள்ல இந்த மக்களை வந்து ஒரு வகையில கடவுளில் பால் நெறிப்படுத்தி அவர்களை செயற்பாட்டுக்குரியவர்களா மாற்ற வேண்டிய ஒரு தேவை வருது. அந்த இடத்துல 4000 திவ்ய பிரபந்துகளால வரைக்கும் எங்களுக்கு ஆழ்வார்களை பெரிய தனியா கதைச்சு கொண்டே போகலாம் நாங்கள். அதே மாதிரி நாயன்மார்கள் இவர்களுடைய பணிகள் வருது. சோழர் காலம் ஒரு மிக உச்சமான ஒரு காலமாக வரைக்குள்ளதான் எங்களுக்கு இந்த கவிதை மரபினுடைய இன்னொரு அடுத்த கட்டம் அங்க அது காவிய மரபுக்காக அங்கலம் மாறி போகக்கூடிய எல்லாம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால், இந்த கவிதைகள் எப்படி என்று சொன்னா ஒரு பண்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டனவாக இந்த மரபு கவிதைகள் இருந்திருக்குங்க. அது இன்றைக்கும் கூட அது பண்படுத்தக்கூடிய தன்மை இருக்குதான். நம்ம புது கவிதை எல்லாம் மிக அற்புதமாக எல்லாம் பண்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. ஆனாலும் மிக வெளிப்படையாக
வெளிப்படையாக இந்த சமூகத்தை ஒன்றிணைத்து அவர்களை ஒரு நீதியின்பால், அறத்தின்பால், இந்த வாழ்க்கையை ஒரு நல்ல முறையில செய்வதற்காக பண்படுத்தக்கூடிய தன்மையை அப்ப இது பழங்காலத்திலிருந்து இது இருந்திருக்குது. அப்ப ஒரு கவிதை என்பது என்னன்னு சொன்னால் ஒரு அனுபவங்களை உருவாக்கி அதுல ஈடுபட வைத்து அறிதலையும் மதிப்பிடுதலையும் சரியான விதத்துல இணைக்கக்கூடிய ஒரு கற்பனை செயற்பாட்டை கொண்டு வந்திருக்கு. இதனால பின்னுக்கு ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த இலக்கியம் மிதமிஞ்சிய ஒரு உணர்ச்சியில என்ன செய்யணும்னு சொன்னால் உணர்ச்சி பெருக்காலையும் மென்மைப்படுத்துற தன்மையும் இருக்கிறபடியால் ஒரு வகையில மக்களை கெடுத்து விடுமோன்னு இந்த ஒரு அதிகார வர்க்கத்தினர் யோசித்தார்கள். அதை பிளேட்டோ என்ற கூற்றுக்களால் வருது. இலக்கியம் தனது மிதமிஞ்சிய உணர்ச்சி பெருக்கினாலும் மென்மைப்படுத்தும் தன்மையினாலும் மக்களை கெடுத்து விடும் என்று அஞ்சினார். அது அதிகாரத்தையும் சமூக ஏற்பாடுகளையும் கேள்விக்கு உள்ளாக்குவதை ஊக்குவிக்கிறது. எனவே இந்த கவிஞர்களை நாடு கடத்த வேண்டும் என்று சொல்லி பிளேட்டோ சொன்னாராம். அப்ப ஏன் இவ்வளவுக்கு அச்சப்படணும் என்று சொன்னால், இந்த கவிதையை எழுதக்கூடிய இந்த புலவர்கள் கவிஞர்களுடைய மொழி இந்த மக்களை ஒன்றிணைக்குது, அவர்களை சிந்திக்க வைக்குது, அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வைக்குது. அப்ப இப்படி பார்க்கல எங்களுக்கு அது மிக முக்கியமா தமிழ்ல நாங்கள் தேசிய இலக்கியங்களாக கருதக்கூடிய சிலப்பதிகாரம், பெரிய புராணம் போன்றவை எல்லாம் ஒரு தேசிய இலக்கியமாக இருக்கு. ஆனா தேசிய இலக்கியம் என்பது அது ஒரு கட்டத்துல அதையும் தாண்டி உலகளாவிய தன்மைக்கு கூட போகக்கூடிய நிலைமை இருக்கும். நல்ல உதாரணம் எங்களுக்கு திருக்குறள். இவ்வாறாக இந்த மரபு கவிதைகள் சாதாரண மக்களை ஒரு சரியான வழியில நெறிப்படுத்துவதற்கு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு யாப்பு வடிவங்களை கையில் எடுத்து அதை தொடர்ச்சியாக நடைபோட்டு கொண்டு வந்திருக்கிறது. அந்த வகையில ஒரு உலகளாவிய தன்மையையும் கொண்டிருக்கின்றது, பண்படுத்தக்கூடிய தன்மையும் கொண்டனவாக அமைந்திருக்கின்றது. குணேஸ்வரன் மிக முக்கியமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். பிளேட்டோவினுடைய குடியரசு, அவருடைய லட்சிய அரசில் கவிஞர்களை நாடு கடத்த வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அதை நீங்கள் சொன்னது சரி. ஏனென்றால் இந்த கவிஞர்கள் மக்களை வசியப்படுத்தி விடுவார்கள். அரசுகளையே ஆட்டி படைக்க முடியும் அவர்களால், மக்களை அரசுகளுக்கு எதிராக திருப்ப முடியும். அதோட புலன் வழி செல்ற அவர்களுடைய இலக்கியங்கள் இப்படி சொல்லும் பொருளாதார வளர்ச்சி விழுமியங்கள் முதலியவற்றை அவற்றிலே ஈடுபடாமல் புலன்வழி மக்களை இழுத்து கொண்டு போகிற பொதுவாக கவின்கலைகளுக்கே அந்த இது இருக்கு, மக்களை புலன்வழி ஈர்க்கின்ற தன்மை இருக்கு. இன்னொன்று நீங்கள் போகிற போக்கில் சொன்னதை அதை கொஞ்சம் அழுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னென்றால் கவிதை ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு, வடிகால். குணேஸ்வரன் தமது உரையில் ஒரு விஷயத்தை மேம்போக்காக சொல்லியிருந்தார். குறிப்பாக என்னென்றால் கவிதை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்குரிய சாதனம் என்று. உண்மையில் சொல்லப்போனால் நான் முன்பு குறிப்பிட்ட கவின்கலைகள் அல்லது அழகு கலைகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றனதாம். கவிதைக்கு வரைவிலக்கணம் இல்லை என்றும் இடையில் சொன்னீர்கள். வரைவிலக்கணம் சொல்வது கஷ்டம், ஆனால் காலத்துக்கு காலம் சொல்லியிருக்கிறார்கள். வேர்ட்ஸ்வர்த் என்ற ஆங்கில மகாகவி கவிதை உணர்ச்சிகளின் வெளிப்பாடு என்று சொன்னான். இன்னொரு கவிஞன் சொன்னான் குழம்பிய உணர்ச்சிகளின் தெளிவான வெளிப்பாடு கவிதை என்று சொல்லி. இப்படி எந்த விதமாக சொன்னாலும் கவிதையை உணர்ச்சியோடு தொடர்புபடுத்தித்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 20ஆம் நூற்றாண்டு வரும்பொழுது புதுக்கவிவாணர்கள் வருகிற வேளையில் ஒரு சிலர், எனக்கு மிக பிடித்த ஆங்கில கவிஞர் T.S. எலியட், உணர்ச்சிகளை ஒரு புறம் தள்ளி வைத்துட்டு அறிவுபூர்வமாக கவிதையால் உரையாட முடியும். எலியட்டுக்கு முந்தி இந்த பௌதிக கவிஞர்கள் இருந்த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ், அவர்கள் அதை தொடக்கி வைத்திருந்தார்கள். அதால் எலியட்டுக்கு அவர்கள் மீதும் ஒரு ஈடுபாடு. இந்த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் ஷேக்ஸ்பியர் காலத்தவர்கள், அவர்கள் ஒரு கிளை உணர்ச்சிகளை பிரஜைபூர்வமாக ஒதுக்கி வைத்துவிட்டு கவிதையை ஊடகமாக பயன்படுத்தினர். எலியட் பிற்காலத்தில் பயன்படுத்தினார். இப்படி உணர்ச்சி கவிதைக்கு உணர்ச்சிக்கும் உள்ள தொடர்பு பற்றி காலத்துக்கு காலம் செய்திகள், வியாக்கியானங்கள், விரிவுகள், நிலைப்பாடுகள் இருந்திருக்கின்றன.
இப்போ தம்பி துஷ்யந்தனை கேட்க விரும்புகிறேன். இவை பற்றி நீங்கள் என்ன சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறீர்கள்? இந்த கவிதைகள் எல்லாம் இப்போ எங்களோட தலைவர் குறிப்பிட்டது போல உணர்ச்சி வெளிப்பாடு, அங்கே அறிவுபூர்வமான கருத்துக்களும் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இந்த கவிதைகள் ஒரு சந்த சுவையுடையனவாக இருந்திருக்கு. பாரதி தன்னுடைய கவிதைகளை சொல்லும் பொழுது புது கவிதை என்று எதிர்ப்பிலே சொன்னார். இன்னொன்று கம்பன் சொல்லும்போது சொல்றார் செவிநுகர் கவிகள் என்றவர் இந்த சொல்லாட்சியை அவர் கையாண்டிருக்கிறார். இதில் எனக்கு இசை மெட்டுக்களிலேயே ஒரு பாடலை பாடலாம் என நான் நினைக்கிறேன். இந்த குற்றாலக்குறவஞ்சிலே வருகின்ற அந்த வானரங்கள் கனி கொடுத்து, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர் கவன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோ பரிகாலும் தேர்காலும் வழுகும் குணலிளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றாலத்திரிகூட மலையங்கள் மலையே. மிக அருமையாக திரிகூட ராசப்ப கவிராஜர் சந்தச்சுவையோடு மட்டுமல்ல, பாரதியும் அப்படித்தான் நிறைய விடயங்கள் பயன்படுத்தி இருக்கிறார். வகை மாதிரி ஒன்றை பாடி காட்டலாம். கண்ணம்மாயின் காதலில, காதலடி நீ எனக்கு காந்தமடி நான் உனக்கு வேதமடி நீ எனக்கு விந்தையடி நான் உனக்கு போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே நாதவடிவானவளே. மிக அருமையாக எளிமையான சந்த சுவைகளோடு எல்லாம் அவர் பாடியிருக்கிறார். அப்ப கவிதைக்கு அந்த உணர்ச்சி, அது ஏன் மக்கள் மத்தியில் அது இன்றைக்கும் தன்னுடைய தன்னை பிறருக்கு தருவதாக அது இருக்கிறது என்று சொன்னால், அந்த உள்ளுணர்வை அந்த உள்ளுணர்வோட அந்த சகிருதய நிலை என்று சொல்லுவார்கள். அதை சக இருதய நிலை. அப்ப தன்னுடைய தன்னை பிறருக்கு அந்த சக இருதய நிலையோட வெளிப்படுத்துகின்ற அந்த தன்மைதான் இன்றைக்கும் கவிதை நின்று நிலைப்பதற்கு காரணமாக இருக்கிறார். நன்றி. மிக அருமையாக சந்த விகற்பங்களை குற்றாலக்குறவஞ்சியை முகாந்திரமாக வைத்து துஷ்யந்தன் சொன்னார். இப்போ இந்த உரையாடலை நாங்கள் இன்னொரு தளத்துக்கு கொண்டு போகலாம். என்னென்றால், கவிதையும் ஓசையும் என்ற தளம். நீங்கள் சந்தம் என்று சொன்னால் என்ன, ஓசை என்று சொன்னால் என்ன, லயம் என்று சொன்னால் என்ன? இந்த லயம் என்ற சொல்லை விமர்சகர்கள் சொல்லுவார்கள், இந்த லயம் என்றால் தாளத்தில் மட்டும் லயம் இருக்கின்றதில்லை. சில ஓவியர்கள் லயம் ஒன்று இருக்கிறது, இதுக்குள்ளே ஒரு லயம் ரித்தம் இருக்குன்னு சொல்வார். அப்போ ஒரு கலை சொல்லி இன்னொரு துறைக்கும் பயன்படலாம். அப்போ ஓசைக்கும் கவிதைக்கும் உள்ள தொடர்பு என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதற்கு முன்னீடாக நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், எந்த ஓசையை ஒரு கவிஞன் எடுத்தாளுகிறானோ அந்த ஓசை ஒரு உணர்ச்சிக்கு ஏற்றதாக பொருத்தமானதாக இருக்கும். இப்போ துஷ்யந்தன் பாடி காட்டிய அந்த குற்றாலக்குறவஞ்சி பாடலை நான் நவரசத்திலே பெருமிதம் என்பதற்கு அடையாளமாக சொல்லுவேன். பெருமிதம். ஒருவன் வியப்பை இந்த தன்னுடைய குற்றால மலை தேனருவி திரை எழும்பி வானின் வழியே ஒழுகும் செங்கதுரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும் என்று சொல்லிக்கு தன்னுடைய நாட்டை பற்றி, மலையை பற்றி, அங்கே வேடர்களை பற்றி, அவர்கள் விளைக்கிற திணையை பற்றி அந்த பெருமித சுவையை அனாயாசமாக அடித்து கொண்டு போகிறான். அப்போ அது ஒரு விதமான உணர்ச்சி வெளிப்பாடு, ஓசையோடு உள்ள ஒரு சுவை. சில வேளைகளில் கோபம் வரும். கோபம் வந்து ஒரு பாத்திரம் பேசுகிறதுக்கு காவியம் பாடுகிற புலவர்கள் அந்த கோபத்துக்கு ஏற்ற சந்தத்தை எடுத்து பயன்படுத்துவார்கள். இப்போ கம்பனில் வருகிறது, பரதன் ராமனை திருப்பி அழைத்து வருவோம் என்று போகிறான். காட்டுக்கு போன ராமனை திருப்பி அழைத்து வருவோம் என்று போகிறான். இதற்கு முன்னுக்கு ராமன் காடு போகைக்கு குகனை சந்திச்சிருக்கிறான். குகன் இந்த ராமனுடைய கதையெல்லாம் லக்ஷ்மணன் சொல்லி கேட்டிருக்கிறான்.
அப்போ குகனுடைய மனத்தில் பரதன் மீது ஒரு வன்மம் இருக்கிறது, ஒரு தப்பான எண்ணம் இருக்கிறது. இவனும் தாயும் சேர்ந்து தானே என்னுடைய தலைவனை காட்டுக்கு அனுப்பினார்கள். இப்போ அதற்கு ஏற்றது போல காகம் இருக்க பனம்பழம் விழுந்தது போல பரதன் எல்லாரோடும் ஊரே திரண்டு பரதனோட வருகிறது. குகன் பார்க்கிறான், பொழுது கிளம்புது. அப்போ படையெடுத்து வருகிறார்கள். நாடு கொடுத்தவர் நாயகனுக்கு இவர் நாமாலும் காடு கொடுக்கலர் ஆகி எடுத்தது காணீரோ, மன்னவர் நெஞ்சினில் வேடர் விடும் சரம் வாயாவோ, முன்னவன் என்று நினைந்திலன் மொயம்புலி அண்ணானோர் பின்னவன் என்றன என்றிலன் என்றிவை பேசானேல் என்னிவன் என்னை இகழ்ந்தது. லக்ஷ்மணனை அவன் கவனிக்காம விட்டுருக்கான். நான் ஒருத்தன் இதில் இருக்கிறேனே, கங்கை கரையிலே கங்கை இரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான், என்ன நினைக்காமல் இவர் வந்தது என்னன்னுட்டு கம்பன் அதுக்குள்ளே ஒரு புரட்சி செய்கிறான். மன்னவர் நெஞ்சினில் வேடர் விடுஞ்சரம் பாயாவோ, வேடர் அம்பு விட்டால் மன்னர்கள் நெஞ்சில் பாயாதோ. அப்போ இது ஒரு ஆவேசத்தில் நின்று பேசுகிற உணர்ச்சி. ரௌத்திரம் பண்ணு வடமொழி இதில் சொல்ல கோபத்துக்கேற்ற சந்தத்தை கம்பன் அதில் பயன்படுத்துகிறான். அப்போ நவரசங்கள் என்று சொல்லும் காதலுக்கு நீங்கள் வேதமடி நீ எனக்கு வித்தையடை நான் உனக்கு, அது காதல் உணர்ச்சி. அப்போ அந்த உணர்ச்சிக்கேற்ற சந்தமும் அந்த உணர்ச்சிக்கேற்ற சொற்கட்டுகளும் எல்லாம் சேர வந்து அமையும். இன்னொன்றை சொல்லி குணேஸ்வரன்கிட்ட போகலாம். இந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணன் தூது போகிறான். அப்போ துரியோதனனுடைய அறிவுக்கு எட்டினபடி இந்த கிருஷ்ணனை அழித்து விட்டால் பாரத போர் வராது, தூது வந்திருக்கிறான். அப்போ என்ன செய்கிறான், ஒரு பாதாள கிடங்கு தோண்டு வச்சு 1000 மல்லர்களை உள்ளே நிறுத்தி அவர்களை ஆயுதத்தோடு நிறுத்தி இந்த பாதாள கிடங்கை மூடி ஒரு தளம் போட்டு அதில் கிருஷ்ணனை கூப்பிட்டு இருத்தி, அவனுடைய திட்டம் என்னென்றால் கிருஷ்ணன் வந்து அமர்ந்தவுடனே அவன் செய்த ஏற்பாட்டின்படி இந்த மேல் மூடி தகர்ந்து போக, பாதாள இதுக்குள்ள கிருஷ்ணன் போக, இந்த 1000 மல்லர்கள் கிருஷ்ணனை கொன்று விடுவார்கள். இந்த கட்டத்தை பாடுகிறான் வில்லி. அதுக்கேற்ற சந்தம் வருகிறது. அவன் சந்தத்திலே அருணகிரிக்கு ஈடு நின்ற ஒரு கவிஞன். இறைவன் அழைக்கதிர் மணிகள் அழுத்திய தவிசு நிறுத்தலுமே, நெருநெறனக்கொடு நிலவரையிற்புக நெடியவன் அப்பொழுதே, மரளியினத்தகு நிருபனையற்றிய விரகை மனத்துணரா முருகு சினத்துடன் அடியதலத்துற முடிககனத்துறது. நுட்பம் கவனிக்கலாம். எல்லாம் நெருநெறன வல்லினம் போட்டு பாடுகிறான் சந்தத்தில். நெருநெறனக்கொடு நிலவரையிற்புக நெடியவன் அப்பொழுது எல்லாம் பார்த்தா வல்லின எழுத்துக்கள். இவ்வளவு நுட்பங்களை இந்த இதில் வைத்து பாடியிருக்கிறார்களே என்று எங்களுக்கு வியப்பும் மலைப்பும் ஏற்படும். இப்போ குணேஸ்வரனிடம் போவோம். தலைவர் அவர்கள் இந்த ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பம் என்று சொல்கிறது மாதிரி அந்த மரபு கவிதையில் அந்த தன்மையெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். மிக அற்புதமாக அது பாரதியிட்ட இருந்து நான் ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டலாம். என்று சொன்னால் இந்த மந்திரம் போல் வேணுமடா வார்த்தை என்று சொல்கிறது சொற்கள் வந்து மிக அற்புதமாக, அது கவிதைக்கு அது மிக முக்கியம். கவிதையில் அந்த ஒரு சொல்லி எடுத்து விட்டாலே அது இல்லை, அர்த்தம் இல்லைன்ற மாதிரி வந்துடும். அப்போ மிக அற்புதமான ஒரு கவிதை இருக்குது பாரதியிட்ட. அந்த சித்தர் பாடல் மட்டில் அமைஞ்சது. நந்தவனத்தூர் ஆண்டி என்ற அந்த சித்தர் பாட்டு மட்டில் அக்கினி குஞ்சு எழுதுதான். அந்த அக்கினி குஞ்சு எழுதேக்கில் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சொற்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அற்புதமாக இருக்கும். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை யாங்கொரு காட்டிடை பொந்துனில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பன்றும் உண்டோ, தத்தரிகிட தித்தோ.
அந்த அக்கினி குஞ்சன் அந்த அந்த அதில் வந்து பார்த்தா சொற்கள் வந்து அற்புதமான சொற்களாக வந்து விழுந்திருக்கிறது ஒரு பக்கம், மற்றது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கவிதை வெளிப்படையாக அக்கினி குஞ்சன் சொல்ல நாங்கள் வெளிப்படையாக நெருப்பு என்று பார்த்தாலும் கூட அதுக்குள்ள மிக அற்புதமான ஒரு அர்த்தத்தை உள்ள வச்சிருக்கிறார். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால் அந்த கவிதையை வந்து 4 விஷயம் மிக முக்கியம்னு சொல்லுவோம். அதாவது 4 அடிப்படைகள் கவிதைக்கு தேவை. முதலாவது சமுதாய தேவை என்று சொல்கிறது, இது யார்கிட்ட இதை நாங்கள் கொண்டு போக போகிறோம். 2வது இலக்கு என்று சொல்கிறது. 3வது கவிதைக்குரிய மூலப்பொருள். 4வது உத்திகளும் வழிமுறைகளும். அப்போ சமுதாய தேவை என்றது அதான் இந்த அக்கினி குஞ்ச பாரதியாற்ற அக்கினி குஞ்ச பார்த்தோம்னு சொன்னால் பாரதிக்கு அப்படி ஒரு சமுதாய தேவை இருந்திருக்குது. என்று சொன்னால் ஒரு அறைகூவல் விட வேணும், ஒரு தீவிர உந்துதல் ஒன்று அதுக்கு இருக்குது. பாரதிக்கு இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டிய தேவை வரைக்கும் அவனுடைய ஆயுதம் கவிதை தான். அப்போ இந்த சொற்களுக்கு ஊடாகவே அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் தன்னுடைய அந்த இந்திய தேசிய விடுதலைக்கான போராட்டத்தில் அவன் ஒரு பங்காளி ஆகிறான். ஆகையதான் அவன் வந்து பார்க்கிறான். ராஜிதா முதல் கதைச்சது போல பெண்கள் சார்ந்த அந்த உணர்வுகளை எல்லாம் வந்து சங்க கவிதையிலேருந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி பாரதி பார்த்தான் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறதுக்கு முதல் நான் செய்ய வேண்டிய வேலை பெண்கள் பக்கம் தான் போக வேணும். அண்ணன் நிவேதிதா தேவியை சந்திக்கிறதுக்கு முன்னே பாரதிக்கு அப்படி ஒரு எண்ணமே இருக்கையில. இவர் சந்திக்க போய் கேட்கிறாள் அவள், அண்ணன் இதை கேட்குறா, நீ தனியாக வந்தாய், நீ உன் மனைவியை அழைத்து வரவில்லையா? மனைவி என்ன செய்ய போகிறாள்? ஏன் முகத்தில் இருக்கும் 2 கண்கள் என்று சொன்னால் ஒரு கண் பெண் அல்லவா? அதுக்கு தான் பாரதிக்கு ஓடி வலிக்குது. இந்த இது பெண்களும் வந்து ஒரு பங்கில் இது எடுக்க வேணும். அப்போ தன்னுடைய கருத்துக்களை வந்து என்ன செய்ய பெண்கள் மத்தியில் கொண்டு வரார். அப்போ அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கண்டு இருந்த அந்த சமூகத்தில் அவன் ஒரு உச்சமான ஒரு நிலைமையை கொண்டு, அப்போ இங்கே தான் இந்த சந்தம் வந்து சேருது. அந்த கவிதை என்று வந்து சொற்கள் வந்து மிக அற்புதமாக வந்து சேர்க்குது. அந்த கவிதை கூடாக அவன் இன்னொரு அர்த்தத்தை நிரம்ப கவிஞர்கள் ஆய்வாளர்கள்லாம் இந்த அக்கினி குஞ்சு கவிதையை மற்றது இதே போல் வேறு சில பாடல்களையும் வந்து பலவிதமான ஒரு இது பார்வைக்கு உட்படுத்தி இருக்கணும். இப்போ குயில் பாட்டெல்லாம் அப்படித்தான் பார்க்கிறோம். அப்போ அந்த வகையில் ஒரு சமுதாய தேவை என்பது மிக முக்கியம். அந்த சமுதாய தேவை யார்கிட்ட இது நாங்கள் என்ன தேவைக்காக போகிறோம், இது யாருக்கு இந்த அறைகூவலை விட போகிறோம் என்றது மிக முக்கியம். இது வந்து அங்கே மரபு கவிதையிலையும் இருந்திருக்கு. அது பாரதியோட அந்த மாற்றம் இங்கால மிகப்பெரிய அளவில் வருது. அது பிச்சைமுத்தியெல்லாம் பேருந்து அள்ளி கொண்டு வருவார் மிச்ச விஷயம் எல்லாத்தையும். அதே போல் ஒரு இலக்கு, யார்கிட்ட நாங்கள் போக போகிறோம். இப்போ எங்களுடைய கவிதைகள் எங்களுடைய படைப்பை நாங்கள் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அதுக்கு நல்ல உதாரணம் திமுக செல்வாக்கு இருந்த காலத்தில் காமராஜர்லேருந்து அல்லது கருணாநிதியிலேருந்து அப்படி அந்த மரபுக்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து தங்களுடைய அந்த கருத்துக்களை திராவிட கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு விதைத்தார்கள். அப்போ அது யார்கிட்ட போய் சேரப்போகுது, அவருடைய இலக்கு என்ன, யார்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் என்றது அந்த தன்மை ஒன்று. ஆகவே நான் யாரிடம் இந்த கவிதைகளை வந்து சொல்ல போகிறேன், அதனுடைய தேவை என்ன, அதை பற்றி ஒரு திட்டம் ஒன்று இருக்க வேணும். அந்த திட்டம் இருந்திருக்குது அங்கே, அது கவிதையில் அங்கே இருந்திருக்குது. மற்றது கவிதைன்ற மூலப்பொருள் மிக 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 முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் எப்படி நாங்கள் பார்த்தாலும் ஒரு படைப்பென்று பார்க்கின்ற போது முதல் அதன் உள்ளடக்கத்தை பார்ப்போம், அதுக்கடுத்தது அதனுடைய வடிவத்தை பார்ப்போம். அப்போ அதுக்கெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வடிவம் என்பதிலே வந்து நாங்கள் அந்த கவிதையோடு இருக்கக்கூடிய அந்த உத்தி முறைகள். அப்போ மூலப்பொருள் சொல்கிறது வழியாக வந்த மொழியில் புதுசாக இவர் என்ன சொல்ல வர்றார் அதுதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். பழைய பாமர அதாவது பண்டிதர்களோட கையில் இருந்த தமிழை வந்து பாமர மக்களோட கையில் கொண்டு வந்து கொடுக்குறான் பாரதி. அதே போல் இங்கே ஈழத்திலே நடந்துக்கு அதை பற்றி நாங்கள் பிறகு கதைப்போம் நாங்கள். அப்போ ஆகவே ஒரு கவிதையிலுள்ள 4 செயற்பாடுகள் இங்கே முக்கியமாக இருக்கிறது. ஒன்று சமுதாய தேவை இருந்திருக்கிறது, இலக்கு வந்திருக்கிறது, கவிதைக்குரிய மூலப்பொருள் இருக்கிறது, மற்றது உத்திகளும் வழிமுறைகளும். அந்த உத்திகளுக்கெல்லாம் நாங்கள் இங்கே யாப்புகளை பார்த்தோம்னா ஆரம்பத்தில் அதை பற்றி நாங்கள் கதைச்சினாங்க. கொஞ்சம் பிற்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாயக்கர் காலத்தில் இந்த கவிதை அமைப்பிலேயே இன்னும் ஒரு மாற்றம் ஒன்று வந்து சேருது. ஏன்னா அந்த காலத்தினுடைய அந்த அரசியல் நிலைக்கு ஏற்ப அந்த படைப்பின் முறையே வந்து மாறுகிறது. ஏன்னா நாங்கள் பார்க்கலாம் அங்கே வந்து மிக அற்புதமான உள்ளத்துணர்வுகளை சொல்லக்கூடிய அகவலில் வந்த அந்த கவிதைகள் எல்லாம் பிறகு வந்து இறை அனுபவத்தை சொல்கிறதுக்கு வந்து விருத்தத்தோடு வந்தது. பிறகு நாயக்கர் காலம் வரைக்குள்ள சமூகமே வந்து ஒரு வகையில் ஒரு கவனிப்பாரட்ட நிலையில் வந்துட்டு அடிக்கடி யுத்தங்கள் போர்கள், அதனால் இந்த பழுமரம் தேடும் பறவைகளை போல புலவர்கள் எல்லாம் அப்படி அலைய வேண்டிய ஒரு நிலைமையில் எல்லாருக்கும் ஒரு விரக்தி. அதெல்லாம் அங்கே முக்கியமாக இவர் காளமேகம் போன்றவர்கள்லாம்
வந்து சேர்க்கிறார்கள். அப்போ விரைக்காக ஒரு வித்துவத்தன்மை வந்து சேருது. வித்துவத்தன்மை, ஒரு 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 இருண்மை, இவ்வாறாக கவிதை ஒரு இறுக்கமான நிலைக்கு அங்கே மரபு கவிதை போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இவ்வாறாக இந்த ஓட்டம் ஒன்று இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அது உணர்வு தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்குது. என்ன அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு அதனுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியனவாக இந்த கவிதைகள் அமைந்திருக்கின்றன. ஈழ கவிதை பற்றி நாங்கள் கதைக்க இந்த சந்தம் இல்லை இந்த ஓசனையத்தை பற்றி மிக அற்புதமாக நாங்கள் மேலும் உரையாடலாம். நன்றி குணேஸ்வரன். ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பம். ஓசை சந்தர்ப்பத்துக்கேற்ற பேசுபொருளுக்கேற்ற பொருத்தமான ஓசை அமையும் பொழுது அது நான் முன்பு குறிப்பிட்டது போல 9 சுவைகளையும் நவரசங்களையும் ஏற்ற முறையில் வெளிப்படுத்த கவிதை உதவி இருக்கிறது என்பதை பார்த்தோம். இன்னொரு பண்பு மரபு கவிதையிலிருந்து அந்த கோணத்தில் இருந்து பார்க்கலாம். பழைய கவிதைகளில் இருக்குது, எல்லா விஷயத்தையும் கவிஞன் வெளிப்படையாக பேச வேண்டியதில்லை. ரஜிதாவும் இதை வேறு ஒரு விதமாக சொன்னது ஞாபகம். குறிப்பால் உணர்த்தல் என்றது, அதுக்கு ஆங்கிலத்தில் சஜஷன் என்று சொல்கிறது. நேரடியாக சொல்லாமல் குறிப்பால் உணர்த்தல் பழைய காலத்திலிருந்து, சங்க காலத்திலிருந்து அந்த உத்தியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன அந்த ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் அதிலும் குறிப்பால் உணர்த்தல் தான். பாரியை பற்றி ஒரு பாடல். எல்லோரும் பாரி 7 வள்ளல்களில் ஒருவன். பாரிக்கு நிரம்பிய புகழ் இருக்குது. பாரியை எல்லா புலவர்களும் ஒரு நாள் பாடிக்கொண்டிருந்தார்கள். எல்லாம் முடிய கபிலற்ற முறை வந்தது. அவர் தான் சீனியரானால் கடைசியாக அவர் பாட விளக்கிட்டார். அவர் சொன்னார், அவர் இவர்களைப் போல அலங்காரமாக பாரியை சந்திரனே, இந்திரனே, கர்ணனே, கோமானே என்று பாடாமல் சொன்னார், பாரி பாரி என்று பல ஏற்றி ஒருவர் புகழ்வர் சென்னாப்புலவர். பாரி என்று பாராட்டி சென்னாப்புலவர்கள் ஒருவனை புகழுகிறீர்கள். என்ன புதுமையாக இருக்குது. பாரி ஒருவனோ அல்லன், மாரியும் உண்டு ஆண்டு உலகு புறப்பதுவே. பாரி ஒருவன் தானா பெரியவன், மாறி இருக்கே. மாறி உலகத்தை பலப்படுத்துமே, அது இருக்கே, பாரியப்பட்டுமேன்னு சொல்லுகிறீர்கள். இப்போ இதில் என்ன இருக்கிறதென்றால், ஒரு செய்தி குறிப்பால் உணர்ந்து நேரடியாக சொல்லாமல், பாரி மிகப்பெரிய கொடையாளி, மிகப்பெரிய வீரன், மிகப்பெரிய பண்பாளன் என்றதை சொல்லாமல் பாரியை மறைமுகமாக மாரிக்கு ஒப்பிடுறார். மாரிதான் எல்லா வளங்களையும் பூமிக்கு கொடுக்கிறது. மாரிதான் எங்களுக்கு பயிர் பச்சை எல்லாம் பண்ணி விளைபொருள்களை தருகிறதற்கு, மக்கள் மகிழ்ச்சியாக வாழுகிறதற்கு வளத்தை தருகிறது மாரி. அப்போ பாரியை புகழாமல் சொல்லுவது போல, பாரியை புகழ்வதை தவிர்த்து சொல்லுவது போல, பாரியை புகழ்வதற்கு என்னப்பா இருக்குது, பாரி இருக்கே என்னதாலே அங்கே உட்பொருள் என்னென்றால் பாரி சமன் மாரி, அல்லது பாரி மாரியை விட மேலானவன் என்று ஒரு இதை வைக்கிறார். இதை சொல்லுகிறது என்னென்றால் குறிப்பால் உணர்த்துகிற உத்தி. ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கவிதையை இந்த குறிப்பால் உணர்த்தும் உத்திக்கு காட்டுகிறேன். காளமகத்தினுடையது. காளமகம் ஒரு நாள் நடைப்பயணம். அப்போ வாகன வசதி இல்லை. இளைப்புலவன் என்ன செய்வான், வைக்கையில் போகிறான். போய்க்கே வழியில் தண்ணீர் தாகம். வழியிலே ஒரு ஆய்ச்சி வாரான். ஆட்சியிலே ஆய்ச்சி, இடைக்குலத்து பெண், மோர் விற்கிற பெண். அப்போ வந்தான், ஆட்சியை மறைத்து ஆட்சி பார்க்கிற முறை பளபளன்னு குடித்தான். ஒரு குவளை குடித்து அடுத்த குவளை குடிக்க அவனுக்கு ஒரு அமைச்சம் வந்து, ஆட்சி தருகிறது மோரா நீரா, அப்படி ஒரு கேள்விக்குறி வந்தது. அப்போ காளமகம் கேட்பான். காளமகம் ஆட்சியை கேட்கல, நாங்கள் என்ன கேட்போம், என்னண்டா எத்தனை பேர் வெளிக்கிட்டு இருக்கிறீர்கள் ஊரே மாற்ற, நீ மோருக்குள்ளே தண்ணி விட்டியா, தண்ணிக்குள்ளே மோர் விட்டியாண்டெல்லாம் கேட்பாங்க. காளமகம் அப்படி ஒன்றும் கேட்கல. கபிலர் எப்படி
மாரியை வச்சு சொன்னாரோ அப்படியே ஒரு குறிப்பாளர் உணர்த்துகிறார். இந்த ஆட்சியை கேட்காமல் அவன் யாரை கேட்கிறான் என்றால் மோரை பார்த்து பேசுகிறான். நீ வானத்தில் இருக்கைக்க உனக்கு முகிலண்டு பேர், நிலத்தில் வந்தால் உனக்கு நீரண்டு பேர், இந்த ஆட்சியின் கையில் வந்தால் உனக்கு மோரண்டு பேர். 3 பேர் ஆச்சு, பிறகு என்ன ஆச்சு குறை இப்படி கேட்குறான். காரென்று பெயர் படைத்தாய் ககனத்துறும்போது, நீரென்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததன்பின், வாரொன்று மென்முலையார் ஆட்சியர்கை வந்ததன்பின், போரென்று பெயர் பெற்றாய் முப்பேரும் பெற்றாயே. அப்போ இது அந்த குறிப்பாளனத்திற்கு 2 கவிதைகள் மரபு கவிதைகளிலிருந்து காட்டியிருக்கிறார். எப்படி கபிலர் மாரியை வைத்து பாரியை புகழ்ந்தாரோ, இங்கே காளமகம் இது புகழ்பாவில்லை, ஒரு விமர்சனம், ஒரு நொட்டை. அவன் வசைபாட காளமகம் தானே, ஆட்சியை ஒரு கேலி செய்கிறான். மோரை பார்த்து ஆட்சியை ஏசாமல் மோரை பார்த்து செய்கிறான், பேசுகிறான். மோரென்று பெயர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயேன். இப்படிப்பட்ட இது என்ன சபத்காரமாக எங்களுடைய கவிஞர்கள் உத்திகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை கூறி, அடுத்து இது ரஜிதாவின் முறை. உங்களுடைய பார்வையில் நோக்கில் கூடுதலாக மரபு கவிதைகளில் இப்படி இந்த உத்திகள், அதாவது பரவசத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது, உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது, அல்லது யாரையாவது குறை சொல்லி பயன்படுத்துகிறது, வியந்து பயன்படுத்துகிறது, இப்படிப்பட்ட இது உங்களுடைய பார்வையில் எவை வந்தன? மரபிலக்கியங்கள், பக்தி பாடல்கள் அந்த காலகட்டங்களில் இருந்த ஒரு விஷயங்களுமே ஏதோ ஒரு வகையில் திரைத்துறை மூலமாக அது வெளியில் வரையக்குள்ள இன்னும் நிறைய மக்கள் பரப்பிட்ட போய் சேருது. பக்தி இலக்கியங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் இது இருந்த காலகட்டங்களில் இருந்த திருப்புகளோ ஒவ்வொரு விஷயங்களும் அதெல்லாமே இந்த சினிமான்ற ஒரு இந்திய சினிமான்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரையக்குள்ள நான் உதாரணமாக சொல்வேன். இந்த திருப்புகளில் இருக்கிற பாருருவாயன்ற ஒரு பாட்டு உண்டு, இளையராஜாண்ட இசையில் வந்தது. அந்த பாட்டின் ஆழம் எனக்கு காணொலி அந்த பாட்டை அந்த விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்கல அவ்வளவு நெருக்கமாகவும் இப்போ வரைக்குமே ஒரு ஒப்பாரி ஒத்த ஒரு பாட்டாக தான் எனக்கு திருப்புகள் இருந்திருக்கு. பாருருவாய பிறப்பெற வேண்டும் அந்த அந்த இது அந்த இசையோட சேர்த்து அது வேறு மாதிரி இன்னொரு மாதிரி மாறிக்கல, அது இன்னும் வேறு உண்டா மாறி வருது. இதோட இது ஒரு முக்கியமான விஷயம். இதோட நகைச்சுவையாக பார்த்தோம்னு சொன்னால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இப்போ வர சினிமாக்களில் இந்த ஆரம்ப காலகட்ட மன்னராட்சி இந்த அரண்மனை அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் படங்கள் வருது தானே. இதில் இந்த எம்சிஆர்எஸ்என் 23ஆம் புலிகேசில் இந்த பானபத்திர ஓனாண்டி என்று சொல்லி ஒருத்தர் வருவார், புலவர் ஒருவர். அது வடிவேலை புகழ்ந்து பாடணும். ஆனால் வடிவேலை செய்த விஷயம் எல்லாமே அவருக்கு மோசமான செயல். அப்போ வர புகழ்ந்து பாடுற மாதிரி பாடினது ஃபுல்லாக மோசமாக தான். ஆனால் அதுக்கு சரியான பொருள் வடிவேலுக்கு சொல்லுவார். புலவர் மேலே ஏதோ ஒரு வகையில் அது அரசு சபையில் ஏதோ ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு போய் நின்றாலும் கூட தங்களுக்கு என்ன நேர்மையோ அதை ஏதோ ஒரு வகையில் செய்து போட்டு தான் போயிருக்கணும்ன்றதை நான் நம்புறேன். நல்ல ஒரு கருத்து. அடுத்தது அந்தந்த காலகட்டங்களில் எந்த கவிஞரோ பாடகரோ எந்த துறையில் இருந்தாலுமே எந்த வகையிலுமே பேசுபொருள் ஆகுறதுன்றது விமர்சனம் மட்டும்தான் இருக்குது. போற்றப்படுறதும் புகழ்றதும் எல்லாமே பாரதி எடுத்துக்கொண்டா கூட அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குன்றது அந்த காலகட்டத்தில் அம்பேத்கரோ பெரியாரோ நான் விரும்புகிறாக்கள்னு சொல்லி பார்க்க அப்படியே அந்தந்த காலகட்டத்தில் அவைக்கு அவ்வளோ விமர்சனங்கள் இருந்தோன்னு தான் இருந்திருக்கு. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் அது எவ்வளோ அந்த விமர்சனங்களை பூடகமாக ஏதோ ஒரு விதத்தில் புலவர்கள் நீங்கள் சொல்கிற 23ஆம் புலிகேசியில் செய்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அது கொஞ்சம் வெளிப்படையாக இருக்குது, பார்வையாளருக்கு விளங்குது. ஆனால் புலவர்கள் கற்ற புலவர்கள் சில வேளை அதை தோற்றாதவாறு செய்வார்கள். அது ஒரு கெட்டித்தனம். சரி, அதோட இந்த திருவிளையாடல், கர்ணன் அந்த அப்படியான படங்கள்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் இப்போ நாங்கள் மரம்னு சொல்லி இந்த விஷயங்களை இப்படி இருக்கணும்னு சொல்லி பேசுகிறோம்னு பார்க்க அது இடையக்கில் கலாச்சார மாறுபாடுகள் வேறு விஷயங்களால் உண்மையாக இருந்த இந்த அறம்பொருள் இன்பம் வீடு அதுக்குள்ள இருந்த விஷயத்தோட
கலாச்சாரமும் வேறு வேறு மதங்கள், மொழி மாற்றம், இந்த யுத்தமோ ஏதோ ஒரு விஷயங்கள், அதாலே அது வேறு ஒன்றா மாறித்தான் இருக்கே தவிர அந்த உணர்வுகள்ன்றது அடிப்படை அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்குமே இருக்கிற அடிப்படை பிரச்சனைன்றதா ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. அது வேறு வேறு மாதிரி மாறி இருக்குது. இப்போ அந்த எனக்கு பிடிச்ச ஒரு பகுதி உண்டு, அந்த மடையேறுதல் மடல் திறத்தல்னு சொல்லி தான் காதலிய ஒரு பெண்ணை பார்த்து அவர் காதலிப்பார், ஆனால் மடல் ஏறுதல் காதலிப்பார், ஆனால் அவருக்கு அது சொல்ல தயக்கமாக இருக்கும். அதை எல்லாருக்கும் முன்னுக்கு இருந்த அந்த மடல் ஏறுன்ற அந்த நான் விளங்கி வச்சிருக்கிற அடிப்படையில் சொல்கிறேன். பனை மட்டைகளாலான ஒரு குதிரையை செய்து அதான் மடல், அதில் ஏறுறதுன்னா கிட்டத்தட்ட தற்கொலைக்கு அடுத்த நிலை தான், இப்போ மனக்கேடு. அப்போ நான் இது இருந்தால் எல்லாரும் விசாரிப்பார்கள் யார் என்ன சிவன் செய்கிறான்னு. நான் அப்போ அந்த பெண் கடைசியாக பார்த்து பெரும்பாலும் இறக்கப்படுவாள், அநியாயப்படுவான், இப்படி பிசங்குறானேன்ட்டு. அப்போ அது ஒரு காதல் வயப்பட்ட ஆண்கள் செய்கிற கடைசி நடவடிக்கை. மலையேறுதல் வரைபாய்தல் வேண்டும் இருக்கு, மலையில் ஏறி குதித்தல் உண்டு. அதெல்லாம் இலக்கியத்தில் இடம்பெற்று. ஆனா இப்ப அது சோசியல் மீடியாவிலயோ இல்லாட்டி வேற வழியிலே அது மோசம் நடந்து கொண்டிருக்கு. அந்த காலம் தொட்டு சங்க காலங்கள்ல இருந்து அது ஒவ்வொரு வரலாறு அடைஞ்சு கொண்டு வர காலகட்டத்துக்கு பிறகும் கூட நான் பெண்களை அடையாளப்படுத்தி இந்த விஷயத்துல சொல்ல யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் பெண்களுக்கு சம உரிமை கிடைக்கல, அந்த காலத்தில் இருந்தது இல்லைன்ற எந்த விதமான ரெண்டு இதுக்குள்ளேயுமே போகாமல் நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளேயும் இருக்கிற நுணுக்கமானதை பேசுகிறதுக்கான தளம் எந்த வடிவத்தில் நாங்கள் அதை பேசலாம், பாட்டோ கவிதையோ இப்போ இருக்கிற வடிவங்கள் எந்த வடிவத்தையும் எடுத்து பேசிக்கல எவ்வளோ பிரச்சனை முகம் கொடுக்க வேண்டி இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது எவ்வளவு நல்லா இருக்குமோ தெரியல இந்த இடத்துல சொல்கிறது. இப்போ ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் நான் சமூக வலைத்தளத்தில் பின்தொடர்ற நண்பர் ஒருவர் ஒரு எழுத்தாளர் தான், கவிஞர் தான். இவ்வளவு காலமாக ஆண்கள் பெண்களுடைய உறுப்பை பற்றி கதைச்சு கொண்டு கேட்கல, யாருமே கேள்வி கேட்கல. இதே பெண்கள் தங்களுடைய உறுப்புகளை பற்றி கதை கேட்கல, நீங்கள் எதுக்காக கேள்வி கேட்குறீங்க? எங்களோட பிரச்சனை நாங்கள் மட்டும்தான் சொல்லல, எங்களுக்கு தான் அது ஆழமாக தெரியும். அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் நான் முதல் ஆரம்பத்திலேருந்து சொல்லி கொண்டு வந்த மாதிரி தான். சின்ன சின்ன நுணுக்கமாக தோழிகிட்ட சொல்லி புலம்புறதுல இருந்து சகல விஷயமே தோழிக்கு தெரியும். ஒரு தலைவனை பிரிஞ்ச ஒரு சம்பவத்துக்கு பிறகு தோழி அவள் இன்ன மனநிலையில் இருக்கிறா, இன்ன பசலை ஒரு வடிவங்களில் இருக்கிறா, எப்படி மாறுறா என்ற ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களை சொல்கிறதுக்கு இருந்த தயக்கம் இல்லாத தன்மை இப்போ எங்களுக்கு எவ்வளவு ஆகியிருக்குதுன்ற ஒரு விஷயம் எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது.